இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடியது, அதுவும் பர்டிகுலராக இப்போலாம் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது பிசிஓஎஸ், பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படிங்க அது சரி செய்யலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பிசிஓஎஸ் இருந்தாவே நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா கிடுக்கிடுன்னு வெயிட் கெயின் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் அது பிசிஓஎஸ் இருக்குன்னா உடனடியாக நம்ம என்ன செய்து அதை சரி செய்யணுன்றதை பார்க்கணுங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கே 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். சினைப்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள். இந்த நீர்க்கட்டிகள் எதனால் ஏற்படுது? பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு இது இருக்குங்க. ஆனால் நார்மல் பீரியட் சைக்கிள் இருக்கும், ஈஸியாக கன்சீவ் ஆவாங்க. 2 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ அவங்களுக்கு கருத்து. பிசிஓடி ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? இந்த பிசிஓடி இருந்ததுன்னா ஸோ அந்த ஃபாலிகல்ஸ்லேருந்து நமக்கு எக் வந்து வெளியில் வராது. ஸோ அதனாலேயே நமக்கு என்ன ஆகுனா பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறது, அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதனால் ஏற்படுறது, தைராய்டு இஷ்யூஸ் வந்து கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிறது. இது எல்லாமே நம்ம மருத்துவ கண்ணோட்டத்தில் இது என்ன செய்யலாம், ஸோ சித்தர்கள் நமக்கு என்னென்ன வழிமுறைகள் மூலிகைகள் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உணவு முறையிலிருந்து நம்ம வருவோம். ஃபைபர் கண்டென்ட்ங்க நம்பர் 1. ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து முழுவதுமாக நீங்கள் வெளியில் வர முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க. ஸோ டயட் ஒன்று வந்து பர்டிகுலராக நாங்கள் சொல்லிடுவோம், இந்த டயட் தாங்க நீங்கள் சாப்பிடணும், 3 months கழிச்சு திரும்ப ஸ்கேன் எடுத்து பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நார்மலாக க்யூர் ஆகிருக்கும். வரம் நேயர்களுக்கு வணக்கம். சித்தர்கள் அருளால் நிறைய பதிவுகளில் சித்த மருத்துவ முறைகள் மருந்துகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைய காலகட்டத்தில் நிறைய பெண்களுக்கு இருக்கக்கூடியது, அதுவும் பர்டிகுலராக இப்போலாம் டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களுக்கே இந்த ப்ராப்ளம் இருக்குங்க. அதாவது பிசிஓஎஸ் பிசிஓடி அப்படின்னு சொல்லக்கூடிய கண்டிஷன். இந்த சினைப்பை நீர்க்கட்டிகள் ஏற்படுவதற்கான காரணங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம எப்படிங்க அது சரி செய்யலாம். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் இந்த பிசிஓஎஸ் இருந்தாவே நிறைய பேருக்கு என்ன ஆகுதுன்னா கிடுக்கிடுன்னு வெயிட் கெயின் ஆகிடுது. ஃபர்ஸ்ட் அதுதான். இப்போது பெண்களை பொறுத்த வரைக்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது அப்படின்னா கவலையே படமாட்டோம். பரவாயில்ல, இந்த மந்த் வரலையா, நெக்ஸ்ட் மந்த் பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஒயிட் டிஸ்சார்ஜாலும் நீங்கள் வந்து கவலைப்பட போகிறதே கிடையாது. ஒயிட் டிஸ்சார்ஜ் தானே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் இதனுடைய சிம்டம்ஸாக நமக்கு ஒன்று வெளியில் காட்டும் பார்த்தீங்களா? ஃபேஸில் வந்து ஹேர் க்ரோத் வருது, அந்த ஹிட்டுசிசம் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன். ஃபேஸில் ஹேர் க்ரோத் வந்து உடனே நம்ம வந்து பதறி அடிச்சுக்கிட்டு இதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி இந்த பிசிஓஎஸ்னால வெயிட் கெயின் ஆகுதுனாலும் உடனே கிடுகிடுன்னு ஐயோ வெயிட் லாஸ் பண்ணணும், இதை சாப்பிட்லாமா, இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு யோசிப்போம். அடுத்ததாக ஹேர்ஃபால், தலைமுடி ரொம்ப உதிருது, ட்ரை ஸ்கின் இருக்குது, இதுக்கு என்ன லோஷன் போடலாம், மாய்ஸ்சரைசிங் க்ரீம் இது போடலாமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். இதுக்கு எல்லாமே ரூட் காஸ் பிசிஓஎஸ் அப்படின்றத மறந்துட்டு இதுக்கான சொல்யூஷன்ஸ் நிறைய செலவுகள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்போ இந்த பிசிஓஎஸ் இருக்குன்னா உடனடியாக நம்ம என்ன செய்து அதை சரி செய்யணுன்றதை பார்க்கணுங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் டீனேஜில் இருக்கக்கூடியவங்களுக்கே 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த பிசிஓஎஸ் பிசிஓடி ப்ராப்ளம் நம்ம பார்க்குறோம். சினைப்பையில் வரக்கூடிய நீர்க்கட்டிகள். இந்த நீர்க்கட்டிகள் எதனால் ஏற்படுது? பெரும்பாலும் நிறைய பெண்களுக்கு இது இருக்குங்க. ஆனால் நார்மல் பீரியட் சைக்கிள் இருக்கும், ஈஸியாக கன்சீவ் ஆவாங்க. 2 குழந்தைகளோ 3 குழந்தைகளோ அவங்களுக்கு கருத்தரிப்பாங்க. அப்போது நம்ம வந்து அது பெருசாக ஒரு ப்ராப்ளம்னு எடுத்துக்க மாட்டோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு இந்த குழந்தையின்மைன்னு ஒரு பிரச்சனை வருதுன்னா ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போதே தெரிஞ்சிடும் பிசிஓஎஸ் இருக்குங்க, அது சரி பண்ணணும். ரைட் சைடோ லெஃப்ட் சைடோ இல்லை போத் ஓவரிஸ்லேயோ உங்களுக்கு வந்து பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிசிஓடி ரொம்ப சிம்பிளாக நம்ம எப்படிங்க சரி செய்யலாம்? இந்த பிசிஓடி இருந்ததுன்னா ஸோ அந்த ஃபாலிகல்ஸ்லேருந்து நமக்கு எக் வந்து வெளியில் வராது. ஸோ அதனாலேயே நமக்கு என்ன ஆகுனா பீரியட்ஸ் இர்ரெகுலர் ஆகிறது, அப்புறம் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இதனால் ஏற்படுறது, தைராய்டு இஷ்யூஸ் வந்து கிடுகிடுன்னு வெயிட் கெயின் ஆகிறது. இது எல்லாமே நம்ம பார்த்துட்டே வரோம். ஸோ இந்த பிசிஓடி இருந்தால் ஸ்கின்லேயும் உங்களுக்கு மாற்றம் ஏற்படும். நார்மலாக நான் நல்லா கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்னாக இருந்தேன், அங்கங்கே எனக்கு வந்து பிளாக் பேச்சஸ் வருது டாக்டர், ஃபேஸில் வந்து ஒரு பொலிவே இல்லை, பார்க்குறவங்க எல்லாம் என்ன சரியாக தூங்கலையா, சரியாக சாப்பிடலையா, ஏதாவது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கியான்னு கேட்குறாங்க, முகமே ஒரு கருமை அடைஞ்ச மாதிரி இருக்கே, ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுதே, முகத்தில் தேவையில்லாத முடிகள் எல்லாம் எனக்கு வளருதே, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடுவீங்க.
பட் இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இந்த பிசிஓடியை சரி பண்ணுறது மட்டும்தான். ஸோ சித்த மருத்துவ கண்ணோட்டத்தில் இது என்ன செய்யலாம், ஸோ சித்தர்கள் நமக்கு என்னென்ன வழிமுறைகள் மூலிகைகள் கொடுத்துருக்காங்கன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உணவு முறையிலிருந்து நம்ம வருவோம். ஃபைபர் கண்டென்ட்ங்க நம்பர் 1. ஃபைபர் கண்டென்ட் ஃபுட்ஸ் எடுத்தால் மட்டும்தான் இந்த பிசிஓடி ப்ராப்ளம் வந்து முழுவதுமாக நீங்கள் வெளியில் வர முடியும். ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் வரவங்க ஸ்கேன் ரிப்போர்ட் கொண்டு வருவாங்க. ஸோ டயட் ஒன்று வந்து பர்டிகுலராக நாங்கள் சொல்லிடுவோம், இந்த டயட் தாங்க நீங்கள் சாப்பிடணும், 3 months கழிச்சு திரும்ப ஸ்கேன் எடுத்து பாருங்க. ஸோ கம்ப்ளீட்டாக நார்மலாக க்யூர் ஆகிருக்கும். ஸோ அந்த வெயிட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரெகுலர் பீரியட்ஸ் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலோ ஒயிட் டிசார்ஜ் இருந்தாலோ உங்களுக்கு க்யூர் ஆகிடும். ஏன்னா நிறைய பெண்கள் ஸோ டீனேஜில் பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு வராங்க. டீனேஜில் இருக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி, நியூலி மேரிட் கப்புள்ஸ் வந்து நான் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு டிலே ஆகுது அப்படின்னு சொன்னாலும் அதற்கான ஒரு காரணமாக இது இருக்குது. ஸோ இதற்கான ஒரு முக்கியமான மருந்து முறைகள், உணவு முறைகள், நான் ஃபஸ்ட்டு சொன்னது ஃபைபர் கண்டென்ட். கண்டிப்பாக நீங்கள் ஃபைபர் இருக்கக்கூடிய உணவுகள் எடுக்கணும். ஸோ இந்த கீரை வகைகளில் நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா வெந்தயக்கீரை ரொம்ப முக்கியங்க. சிறுகீரை, முளைக்கீரை. ஸோ இது எல்லாமே இந்த 3 வகை கீரைகளில் ஏதாவது ஒன்று நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க. கல்யாண முருங்கை இலை உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? உங்களுக்கு இலை கிடைச்சதுன்னா ஒரு 4-5 இலைகள் எடுத்து சூப் மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரலாம். சின்ன சின்ன பீசஸாக நல்லா கட் பண்ணிவிட்டு அது கஷாயம் மாதிரியோ இல்லை சூப் மாதிரியோ நம்ம குடிக்கலாம். நல்லா பாயில் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட்ரோஜன் லெவலில் இம்பேலன்ஸாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணக்கூடியது. அதற்கு அடுத்தது சதக்குப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகை. இதுவும் ஈஸ்ட்ரோஜன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது, வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப் பண்ணும். இந்த 2 மூலிகையுமே ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு கல்யாண முருங்கை இலை இருக்குது பார்த்தீங்களா, இதையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி வடிகட்டி இதை நம்ம குடிச்சிக்கலாம். ஸோ கல்யாண முருங்கைக்கு அவ்வளோ பவர் இருக்குங்க. ஸோ பிசிஓடி பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாக ஆரம்பிச்சிடும். சிம்பிளாக இன்னொரு விஷயம் சொல்கிறேங்க, கல்யாண முருங்கை இலை இல்லைனாலும் பரவாயில்ல, இது சாப்பிட்டாலே நமக்கு பிசிஓடி நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும். கழற்சி சூரணம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் ஒரு மருந்து இருக்குங்க. கழற்சிக்காய் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? உடலில் இருக்கக்கூடிய கட்டிகளை, வீக்கங்களை நீர் கோர்த்து ஒரு உறுப்பு வீக்கமாக இருந்துச்சுன்னா அதை கரைக்கக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகை தான் கழற்சிக்காய். இதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய விதை, அந்த விதையிலிருந்து செய்யக்கூடிய மருந்துகள் தான் இந்த கழற்சி சூரணம். கழற்சி சூரணம் வாங்கிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கழற்சி சூரணம் எடுத்துக்கணும். இதை எப்படி சாப்பிடலாம் அப்படின்னா, ஒரு 2 அல்லது 3 பல் மலை பூண்டு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி சின்னதாக ஒரு கோலி குண்டு சைஸ்ன்னு வச்சுக்கோங்க. அந்த சின்ன சைஸ் அளவு கருப்பட்டி எடுத்துக்கணும். பூண்டும் கருப்பட்டியும் நல்லா அம்மியில் அரைச்சிக்கோங்க. இதனோட இந்த 1/4 டீஸ்பூன் அளவு கழற்சி சூரணம் சேர்த்து உருண்டையாக செஞ்சிடணும். நெல்லிக்காய் அளவு ஒரு உருண்டை வரும். இந்த உருண்டை டெய்லி காலையில் நம்ம சாப்பிடணும். பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்ருங்க. ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி இதை சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஸோ பெண்கள் தொடர்ந்து இந்த கழற்சிக்காயும் பூண்டும் கருப்பட்டியும் சேர்த்து நல்லா இந்த கழற்சி சூரணம் 1/4 டீஸ்பூன், ஒரு 2-3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு அளவு கருப்பட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஒரு உருண்டையாக செய்து வாயில் போட்டு தண்ணி போட்டு முழுங்கிடுங்க. இல்லைங்க பெரிய உருண்டையாக இருக்குது, இதில் எப்படிங்க முழுங்குறதுன்னு ஒரு டவுட் வரும். சின்ன சின்ன பீசஸாக கூட எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக டெய்லி சாப்பிட்டுக்கிட்டே வாங்க. ஒரு 2 மாதங்கள் சாப்பிடும்போது இந்த பிசிஓடி நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அதே சமயம் உணவு முறை நான் சொன்ன மாதிரி ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள், வாழைத்தண்டு ரொம்ப முக்கியமானது. வாழைத்தண்டில் நிறைய நார்ச்சத்து இருக்குது. வாழைப்பூ ரொம்ப முக்கியம். கீரை வகைகள் நான் சொன்ன மாதிரி சாப்பிட்டுக்கோங்க. உடல் எடை அதிகரிக்கக்கூடாது. இப்போ கார்போஹைட்ரேட் டயட் வந்து கண்டிப்பாக குறைச்சிக்கோங்க. மாவு சத்து, முக்கியமாக மைதா. ஸோ தலையை சுற்றி நீங்கள் தூக்கி போட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா மைதா. ஸோ இந்த மைதா வந்து மைதாவினால் செய்த உணவுகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் எடுக்கவே கூடாதுங்க. ஸோ மைதாவை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கார்போஹைட்ரேட் டயட் எடுத்திங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. சிவப்பு அரிசி பெண்களை விட்டுறாதீங்க. சிவப்பு அரிசி உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்கும். சிவப்பு அரிசியில் செய்த அவல், சிவப்பு அரிசியில் செய்த புட்டு. ஸோ இது 2மே ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக சிவப்பு அரிசிக்கு மாறிடுங்க. ஒரு 3-4 மாதமாவது இதை நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சிவப்பரிசி மாவு செஞ்சு புட்டாக நீங்கள் செய்து சாப்பிடலாம். அதுக்கடுத்து சிவப்பரிசி மாவுலேயே நீங்கள் கொழுக்கட்டை மாதிரி, பிடி கொழுக்கட்டை மாதிரி செய்து வைத்து சாப்பிடலாம். இந்த மாதிரி சிவப்பரிசி நீங்கள் எடுக்க இந்த பிசிஓடி இஷ்யூஸ் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எவ்வளவோ பெண்கள் இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து பிசிஓடிலாம் ஒரு சின்ன விஷயங்க, நான் வந்து சர்ஜரி பண்ணுங்க, திரும்ப திரும்ப அது வந்துக்கிட்டே இருக்குது, கவலையே வேண்டாம். ஸோ இந்த பிசிஓடிக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போதே தைராய்டு இஷ்யூஸ் இருந்தாலும் குறைய ஆரம்பிச்சிடும். ஸ்கின்ல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த முகம் ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்கிறது,
முடி ரோமங்களோட வளர்ச்சி இருக்கிறது, உடல் எடை, தலைமுடி உதிர்வு இது எல்லாமே நமக்கு குறைய ஆரம்பிச்சிருங்க. அதனால் கவலையே வேண்டாம். சித்த மருத்துவத்தில் பிசிஓடிக்கான தீர்வுகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கான வயதிற்கான அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கும்பொழுது உங்களுக்கு ரொம்ப பெட்டராகவே ரிசல்ட் இருக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.